இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ அவருக்கு மிரட்டல் வீடியோவை சென்ட் பண்ண அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கே போயிடுறாரு. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அந்த வீட்டோட ஓனருமே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு. இவர் தூக்கு போட்டு இறந்து கேஸ் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாரு. அங்க இதே மாதிரியே பேட்டர்ல ஏகப்பட்ட பேர் தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த டீடைல் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இவரும் அவரோட சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. ஊரோட பணக்காரன் ஒருத்தன் என் வீட்டுல பெரிய நாய் ஒன்று வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் எவன் திருறான்னு நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் இப்படி பேசுறதுமே ஹீரோட மைண்ட் சேஞ்ச் ஆகி அன்னைக்கு நைட் அவரோட வீட்டுக்கு திருடுறதுக்காக இறங்குறாரு. அவரோட வீட்டுல யாருமே இல்ல, அதனால எந்த பொருளுமே எடுக்காம வெளியே வந்துடுறாரு. நைட் அவர் வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தன் ரோட்ல பாக்குறாரு. அவனை தொத்திட்டு போய் பிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வேனும் தெரியுது. அவனை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனா அவனை பிடிக்கவும் முடியல. அங்க எஸ்கேப் ஆயிடுறான். மறுநாள் காலையில ஏரி பக்கமா லேடியோட டெட் பாடி இருக்கிற விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. ஹீரோக்கு அப்பயே தெரிஞ்சு போய் அவன் நேத்து நைட் டெட் பாடி தூக்க தொங்க விடுறதுக்காக தான் வந்திருக்கான். நம்மள பார்த்ததுனால தான் ஏரி பக்கமா போட்டு போயிருக்கான்றத கண்டுபிடிக்கிறாரு. அவனோட முகத்தை நீ பாத்தியான்னு சொல்லி இந்த ரிட்டையர் ஆன இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நேத்து அம்மாவாசை நினைக்கிறேன், சுத்தி எல்லா இடமுமே இருட்டா இருந்தது, அதனால சரியா அவன் முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது டக்குனு அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. 3 வருஷத்துல இருக்க எல்லா அமாவாசை தேதியுமே எழுதுறாரு. எல்லா தேதியிலுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஆள் தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு. இது எதனா பிளாக் மேஜிக் வேலையா இருக்குமான்னு சொல்லி இவங்களும் யோசிக்கிறாங்க. இறந்து போன அந்த லேடியோட ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு லெட்டரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெட்டரை திருப்பிட்டு ஒரு சாமி மரத்துல போய் காட்டுறாங்க. அந்த லெட்டரை பார்த்ததுமே இங்க இருக்க சாமியா சொல்றாரு, இந்த பூஜை யார் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா இறந்து போயிருப்பாங்க. இந்த பூஜையை ஒரு அரவாணியால மட்டும் தான் பண்ண முடியும், அதுவும் அமாவாசை டைம்ல மட்டும் தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க. இந்த பூஜையில ஒருத்தர் பலி கொடுக்கிறது மூலமா இந்த பூஜையை நடத்துறவருக்கு சாகாவரம் கிடைக்கும்ன்றது தான் ஐதீகமா இருக்கு. இந்த விஷயம் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, அதுவும் காட்டு பக்கத்துல இருக்க ஒரு கோயில்ல மட்டும் தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு காட்டு பக்கத்துல இருக்க கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கண்டுபிடிச்சு உள்ள போய் பாக்குறாரு. ஹீரோயினோட கழுத்துல கயிறை கட்டி நிக்க விட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ட்ரை பண்றாரு. யாரோ ஒருத்தர் பின்மண்டையில ஒரு அடிச்சு இவரையும் அந்த கயிறுல தொங்க விட்டுறாங்க. ஹீரோ கண்வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயினி தான் அந்த பூஜையை பண்ணிருக்காங்க. ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணி பக்கத்து வீட்டு பொண்ணே கிடையாது, அவங்க தின்னங்கன்ற விஷயம் அப்பதான் அவருக்கு ரிவீலே ஆகுது. இந்த சாமியார் தான் ஹீரோயினை மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரி கொலைகளையே செய்ய வச்சிட்டு இருக்காரு. அங்க நடந்த சண்டையில ஹீரோயினுக்கு டபுள் கிக் ஒன் வச்சுட்டு அந்த சாமியாரையும் ஹீரோ கொன்னுறாரு. இந்த கேஸை இவர் சால்வ் பண்ணது மூலமா கிரைம் பிரான்ச்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ஹீரோவையும் சேர்த்துறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.